விற்கணும் விலங்குதானே. அதுல நான் போற ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட ஒரு கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகும் அப்படி நீ ஒரு பொறுப்பில்லாத தன்மையா செய்யற நீ என்ன அப்புறம் நீ என்ன எங்கட சமூகத்துக்கு ஒரு ஒரு ஏற்றாளன் நாங்கள் உன்னை இதண்ட ஏற்றுக்கொள்றது உண்மையில எங்கட மக்கள் பிள்ளை இப்படியான ஆக்களை காசையும் கொடுத்து அவனுக்கு ஆதரவையும் கொடுத்து வளர்த்து விடுறது இது எங்கட சமூகத்துக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம்டாப்பா. நாங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இனிமேலாவது பிள்ளையான நபர்களை தயவு செய்து வளர்த்து விடாதீங்க இப்படி ஆதரவை கொடுத்து என்னட்டு கேட்டால் இப்ப அந்த சௌகரி சொன்ன ஆதங்கம் அத்தனை உண்மைதானே. இப்ப அந்த காணொளிகளை யார் வெளியிடுறார்? அவர் தானே வெளியிடுறார். இந்த காணொளிகளை கதைக்கக்கூடாத வார்த்தைகள் டபுள் மீனிங்ல இருந்த பாக்கியராஜ் மாதிரி ரெட்டார்த்தத்துல கதைச்சு போட்டு அந்த காணொலி அவர் வெளிவிடுறார். இப்ப நாங்கள் இந்த சமூகத்துல இந்த பிரச்சனைகளை கதைச்சோன்னதான் பெண்களை குறி வச்சு சில பேர் எங்களை தகாத வார்த்தை பிரியவங்களை மேற்கொண்டு தொடர்ச்சியா இருக்கிறார்கள். அப்போ கிருஷ்ணான்றவன் திருந்துற மாதிரி இல்லை, தொடர்ச்சியாக அன்றைக்கு இப்போ சொன்னீங்க அந்த இன்னொரு சகோதரன் கதைச்சு அந்த காணொலியை நீக்குங்கோடு கேட்டு அந்த வார்த்தை உண்மையில சத்தியான ஒரு கேவலமான ஒரு தரங்கட்ட வார்த்தை. இவ்வளவு ஒரு புலியான வார்த்தை சொல்லுங்க பாப்போம். அவன் திருப்பி 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 அதே தவறுதான் அவன் செய்யறான். இப்ப நீங்க பெண்கள் நாங்கள் கதைச்சோன்னு எங்களுக்கு இந்த கேவலப்படுத்தி தளங்களை கதைக்கிறீங்களோ, நீங்கள் முதல் ஏதாவது திருத்துங்கோ, கிருஷ்ணாவுக்கு சொல்லி திருத்துங்கோ. இது என்ன வார்த்தை? அவன் தான் சரி நீ கதைச்ச நீ அந்த காணொலியை பதிவிடும் சௌரம் சொன்ன மாதிரி பதிவிட முதல் நீ 4 தடவை கேட்டிருக்கோம். இந்த நீங்க படிச்ச நீ ஒரு படிக்காதவர் செய்தா சொன்ன மாதிரி இந்த உறவுகளில் சொன்ன மாதிரி ஒரு படிக்காதவன் செய்திருந்தா சொல்ல அவனுக்கு அறிவு காணாது, அவன் ஏதோ விட்டுட்டான். ஆனா நீ எங்க படிச்ச? நீ பல்கலைக்கழகத்துல படிச்ச நீ ஒரு படிச்ச பட்டதாரி. உனக்கு தெரியும் இப்படி இந்த காணொலி விட்டால் எவ்வளவு மோசமாகும். யோசிச்சு பாருங்க. அப்ப அவன் செய்கிற பிழைகளை நீங்கள் திருத்துறதுக்கு தயார் இல்ல. அவனை பற்றி நாங்க கதைச்சிட்டோன்னே எங்களை நீங்கள் தொடர்ந்து சோர்வாரி இறைக்கிறீங்க. அப்ப நீங்கள் யாரு? நீங்கள் யாரு எங்களை சோர்வாரி இறைக்கிற நீங்கள்? பாருங்க அவன் சரி ஊர்ல செய்தான் பிரச்சனை. சகோதரி சொன்னது 100% சரி. இதுல என்னடா சகோதரி ஒரு நிமிஷம் மக்கா. ஓகே ரதியக்கா ஒரு நிமிஷம். இவர் இவ்வளவு படிப்பு படிச்சவர் இந்த சாதியை பத்தி கைகூல் என்ன அண்ணன் நீங்க காய்க்கிறது சரியான புள்ளி என்ன? நான் யாரோடையும் இந்த சாதி ரீதியான அடிப்படையிலையும் பழகலைன்னா நான் மக்களுக்காக தொண்டு செய்ய வந்த நான் மக்களோட தேவைகளை அறிஞ்சு புலம்பெயர் தேசத்துலேருந்து வாழ்றேன்னு சொல்லி இவர் எந்த விதமான கருத்துக்களை இவர் பொதுத்தளத்தில் பதிவிடக்குள்ள எங்களை சொல்றீங்களா? எஸ்கே பொதுத்தளத்தில் நீங்கள் கேவலப்படுத்துறீங்கள், நாங்கள் அதை செய்கிறோம், நீங்கள் எஸ்கே உங்களை பொறாம அவன் வாழ்றான் வளர்றான் செருப்பு போடுறான் சப்பாத்து போடுறான் என்று நீங்கள் கதைக்கிறீங்களோ. அப்போ இப்படியான தளத்தில் இந்த ஒரு தேவையில்லாம ஒரு என்னன்னு சொல்றதாக்கா அப்படி ஒரு 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 இனமா பழகிற மக்களுக்குள்ள எந்த சாதி வேற்றுமை எந்த சாதியை பூத்துறது யாரக்கா? இவன் தான் சாதி வரப்புறான் தம்பி. இந்த ஒருத்தரும் கதைக்க இல்ல சரியோ, தேவையில்லாம கதைக்கிறான். ஏன்னா இவன் அந்த பெண்கள காணொலி முதல்ல வந்த பெண்கள காணொலி விட்டு அந்த படங்கள் சரியா சொன்னீங்க ரதிகா. உண்மை விளங்குதா? அப்படி அக்கா இவர் அந்த இவருக்கு வடிவா தெரியும். எனக்கு ஏற்கனவே சில எதிர்ப்புகள் இருக்குது. நான் அதையும் தாண்டி சில விஷயங்கள் செய்கிறேன். எனக்கு எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்தோன்னு இருக்கு. நான் இப்படியான காணொலியை தவிர்க்கணும் என்று சொல்லி தெரியணும். இவர் மேலும் மேலும் என்ன தெரியுமா சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு ஆதரவு தராங்க, உனக்கு ஆதரவு தராங்க. அதே மாதிரி உண்டு ஆதரவை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ எதிர்கொள்றியோ அதே நேரத்தில் உனக்கு எவ்வளவு எதிரி இருக்குதோ அதையும் எதிர்கொள்ளணும். என்னட்டால் தம்பி முதல் இவனுக்கு அந்த பொம்பளை புள்ளிய போய் தாயத்துல அந்த ஒரு அநாகரிகமா கதைச்சு அந்த புள்ளிய நோகடிச்சு தாயையும் புள்ளியும் தண்டாண்ட பிரச்சனை பெரும் பிரச்சனையாகி நீ உள்ளுக்கா பண்ணி சரியோ. அந்த டென்மார்க்கும் அந்த சுவிஸ் பொம்பளை அந்த பொம்பளையோட வீடியோக்களை போட்டு அது பெரிய பிரச்சனையானது. அப்ப நீ பாடம் இன்னும் கற்றுக்கொள்ள இல்லை. அப்ப இப்பயும் நீ புருஷன் இல்ல 11 மணிக்கு தான் அப்ப நான் வரலாமோ என்னையா உதலாம் கதை? நீ என்ன கதை கதைச்சு கொண்டிருக்கிற அக்கா? இன்னைக்கு இந்த சாதி ரீதியா அடிப்படையா கதைக்கிறவரக்கா இன்னைக்கு எங்க இந்த மே 18க்கு ஏன் இவர் ஒரு அஞ்சலி கூட செலுத்தி ஒரு வீடியோ விடலக்கா? இவற்ற குடும்பம் இந்த ஜொலி விளக்கு அது இந்த விளக்கு இந்த விளக்குன்னு சொல்லி இந்த எத்தனையோ யூடியூப் சேனல்களை வச்சு நடத்துற இந்த குடும்பம் ஒரு அஞ்சலி செலுத்தி விட்டுதாக்கா. இன்றைக்கு நேசன் உட்படக்கா அந்த இன்னொரு பொடியனோட சேர்த்து வந்தாக்கா ஜொலியக்கா வீடியோ விடுறா. இன்றைக்கு நீங்களே அப்படியான வீடியோக்களை விடல. அன்னைக்கு தம்பி பார்த்தா வெளிநாட்டுக்காரர் வந்து சங்கத்துக்கு அவையோட வீடு அந்த மாதிரியா மெரமோன் வீடியோ விட்டுருக்கேன். ஆக்கள் எங்க இருந்து வந்தது மக்கள் பணத்துல நீங்க உங்களோட குடும்பங்கள் பரம்பரை வாழுதானே கொடுத்தா இந்த வெளிநாட்டுல எவ்வளவு வருத்த துன்பத்தோட மருந்து போத்தலோட அதுகளுக்கு ரயில்வேல கார இது பாக்கிங்களோட நிப்பாட்டி போட்டு யாரக்கா இப்ப சாதி பார்த்து பழகினது?
யார் பார்த்து பழகினது? நீ ஏன் இப்படி ஒரு பொதுவான ஒரு கருத்தை வந்து ஒரு பொதுத்தளத்துல வச்சுட்டு போற? தம்பி சாதி பார்த்துன்னா இவனுக்கு ஒரு தடவை வெளிநாட்டுல இருந்து காசு அதுக்கு நானும் கேட்கிறேன். இன்றைக்கு சாதி அடிப்படையிலன்னு சொன்னா உனக்கு இந்த இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு சொல்லி நீ ஜெயிலால வந்தவன வீடியோ விட்டா தெரியுமா? இன்றைக்கு ஜெயிலால வந்தோடனே எனக்கு இவ்வளவு மக்கள் ஆதரவு. அந்த மக்கள் இந்த சாதியுடையனர் சொல்லுவாப்பம் இருக்கா? உண்ட சப்ஸ்கிரைபரா இருக்கணும்ல 2 லட்சத்தி சொச்சம் பேர். அந்த சொச்ச பேர் வந்து எந்த சாதியாக்கள் சொல்லு? இன்றைக்கு கூட வீடியோ பாக்குறாங்க எந்த சாதி அதை சொல்லு. சொல்றாப்பா. உன்னை வந்து ஒரு தனிநபர் சாக்கிட்டாருன்னு சொன்னா இல்ல உனக்கு தனிநபர் ஏதாவது கேள்விய வச்சிட்டா நீ அதை மட்டும் அந்த ஆளோட கதைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் யூரோப் வந்து மென்னை துரத்தும் சாதி, நான் செருப்பு போட்டவன் சப்பாத்து போடக்கூடாது, நீ செருப்பு போட்டவன் சப்பாத்து போட்ட கதைச்ச கதைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 4 கார்ல திரியிற சரியா? உண்ட அப்பாக்கு நகை வண்டி கொடுக்குற சரியா? வீடு வண்டி கொடுக்குற. இன்றைக்கு நீ ஜெயிலுக்கு 45 நாள் போயிருக்க. அறம்புறமா லைன்ல நின்று லோயர் மாதிரி உனக்கு வாதாடுறாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையிலடா நடக்குது? இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வருது? சரி, இன்றைக்கு உன்ன வந்து இவ்வளவு தூரம் வந்து ஜெயிலால காப்பாத்தி விட்டு இன்றைக்கு இந்த பொன்சர் விசா செய்து இன்னொரு யூரோப் டூர் கூப்பிடுறாங்கல்லோ, இவங்கள் யாரு? இவர் எந்த சாதி அடிப்படை? இல்ல நீங்கள் வந்து என்ன எங்கட இனத்துக்கு எதிராக செயற்படுற ஆக்களா? இப்ப நாங்கள் திருப்பி ஒன்ன கேட்கவோ எனக்கும் ஒரு டவுட் இருக்கு. எங்கிட்ட இனத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம், அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு செயற்படுற நபர்கள் வந்து உனக்கு இப்படியான சேவையெல்லாம் செய்யறாங்க. அதாவது எங்கட மக்களை ஏமாத்தினி, அதாவது நீ ஒருத்தன் தான் நல்லவன் என்றத நீ காட்டிக்கொள்ற. அப்படியோ நாங்கள் சொல்லக்கா என்னண்டாடா இப்ப பாருங்க, எங்கட மக்களுக்குள்ளேயும் இருக்கு. இப்ப எங்கட தேசியத்தை நேசிக்கிறவ இருக்கிறோம், தேசியத்தை நேசிக்காத இருக்கிறோம், அரசாங்கத்தின் பக்கம் சார்பா இருக்கிறவையும் நிறைய பேர் புலத்துல இருக்கிறோம். அப்படிப்பட்டவரை இவைய ஒரு கிளிக்கா சேர்ந்துதான் இந்த கிருஷ்ணா என்ற ஒரு பேர் ஒரு பிரம்மாண்டமா வரணும் என்றதுக்காண்டி கை கொடுத்த ஆக்களைத்தான் நான் பாக்குறேன். எந்த பார்வை அது அப்படித்தான் தெரியுது. மற்றது இவர் வந்து இப்ப ஜெர்மனிக்கு அடுத்தாச்சு, சரி வந்துட்டாரு. இவர் வந்து கண்டிப்பாக இங்க வந்து அசைலம் அவர் வந்து விசா கேட்பாரு. காரணம், நான் வந்து அங்க சிங்க கொடியை தூக்கிட்டேன், என்னால அங்க தமிழர்கள் என்ன வந்து அடிக்க வரினம், எனக்கு இது பாதிப்பு வரும். இது எல்லாம் என்ற கற்பனை இல்ல, நிச்சயமாக இது நடக்கும். புதுசா இருக்கும் இல்ல இப்ப யோசிச்சு பாரு, இதெல்லாம் என்ற கற்பனை இல்ல, இது என்ற வயதுக்கு நீங்க சொன்ன அடிப்படையில இதை யோசிச்சு பார்க்கக்குள்ள இது உண்மையா ஒரு இது இப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குக்கா? கண்டிப்பாக. அப்ப நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அப்ப இதுக்குள்ள யார் துரோகி? அவன் துரோகி. எங்களுக்கு இருக்க சில மொள்ள மாறிகள் இந்த சிங்கள அரசுக்கு விலை போடல. எனக்கு இது தெரியும் தம்பி, இப்படி செய்வான் நான் கதைக்கு கூடான் இருந்தான். அங்க தனக்கு இப்படி அச்சுறுத்தல், சாதி ரீதியா அந்த கொடி பிடிச்சதால தமிழ் மக்களாலே இந்த உயிருக்கு அச்சுறுத்தல், நான் அங்க இனி போக இல்லாத பிரச்சனை. அப்படி ஒரு விஷயம் நடந்தா இவருக்கு எதிராக அந்த போராட்டமும் நடக்கும் அக்கா, கட்டாயம். சரியோ, இவர் வந்து எங்கண்ட மக்களுக்கு எதிராக நின்றபடியா தான் நாங்கள் போராடினாங்கள். இவர் எந்த விதமும் இவர் வந்து அசுல் கேட்கறதுக்கான இவர் எந்த நாட்டில் அசுல் கேட்டு இது செய்கிறாரோ அந்த நாட்டிலே போராட்டம் நடக்கும் கட்டாயம். ஜெயிலுக்கு ஏன் போனார் பெட்டிஷன் கொடுப்போம் கட்டாயம். என்னத்துக்காக போனார் இவர்? என்ன தேவைக்காக ஜெயிலுக்கு போகணும்? தமிழனி நான் இப்ப கீழே ஒரு இதொண்டு போடுறேன் பாருங்க, அதை ஒருக்கா கொபி பண்ணி திருப்பி போடுங்க. இந்த இடத்துல இப்ப ஆள் நிக்குதான், அவை இந்த வீட்டை போய் சுத்தி பிடிக்கட்டா மாட்டேன். சுவிஸ்ல இருக்கிற ஆக்களையா இதோண்டு போனது பாருங்க, ஒரு சுவிஸ் இதோண்டு போனது. மற்றது அப்படியும் இருக்கு. விசிட் அடிப்படையில வந்தவர் வந்து இப்படி வீடியோ காண எல்லா வீடியோ டவுன்லோட்லாம் கிடக்குது. மீ யூடியூப் சேனல் அவைதானா அங்கதானா சுவிஸ்ல இருக்கிறான் அண்ணன். இவர் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு பிரச்சனை நடந்தா அப்புறம் ஜெயிலால வந்து இன்றைக்கு இவ்வளவு மக்கள் இவர் ஆதரிச்சு எத்தனையோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தேன் 2 லட்சத்து சப்ஸ்கிரைபர் வந்து அதையும் அந்த மக்கள் சரி இவன் ஒரு பொடியன் ஏதோ பாவப்பட்டான் இது செய்தாட்டான்னு சொல்லி அவனை இதெல்லாம் செய்து விட்டா இன்றைக்கு வந்த இவர் வந்து என்ன செய்யற புலம்பெயர் தேசத்துக்குள்ள சாதி வரிய தூண்டி விடுறார். சிம்பதியை கிரியேட் பண்ண பாக்குறாரு, அவ்வளவுதான். மற்றது இவர் விசிட்டிங் விசால தான் யூரோப்புக்கு வந்தவர்டா பயணம் வலிக்கிறார். குடும்பம் சுத்தி நின்று கதறி அழுகின சிவாஜி கணேசன் படத்துல வந்தார்.
எல்லாம் நடிப்பு என்னப்பா, 1.5 மாசத்துக்கு தம்பியை பிரிஞ்சு இருக்க முடியாதா அவங்களால? அப்ப நீங்க என்ன ஊரை போய் காட்டுறீங்களா? இல்ல கேக்கு ஆஹா, அந்த 45 நாள் போய் உள்ள இருந்த சொல்றியோன்னு. இல்ல வெளிநாட்டுக்கு வாரத்துக்காக கார்ல ஏறி இருக்க எல்லாரும் சேர்ந்து குளறி அழுவி நம்ம அப்ப வீடு சொல்லான். இப்ப உன்ன ஒன்று கேட்கிறேன். இப்ப இங்க வந்துட்டார் முந்தி ஜெயிலுக்கு இருக்குதானே அழுதவங்க யார அந்த அந்த ஈழ மக்களுக்கு போய் உதவி செய்யறாண்டு. இப்ப வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு யாரு இப்ப நாங்க நேற்று காட்சி அண்ணன் வெளிநாட்டுல அந்த உதவியை நாடித்தானே வந்தா அந்த உதவியை பெற்றுனா வைக்க கொடுப்பான் என்ன. இப்ப நிக்கிற நாட்கள்ல வந்து யாரு எத்தனையோ பேர் வந்து உதவியெல்லாம் அங்க நிறைய ஜனம் ஐயா, லட்சக்கணக்கில் பட்டினியில சாக போகுது சனம். போய் என்ன பதில் சொல்ல போறான் இதுக்கு? அவன் முதலும் இப்படித்தான். முதல்ல அந்த அணுண்ட அந்த வீடு கட்டுறதை பற்றி சுவிஸ்ல எந்த ஆள் போய் கேட்டு முதல்ல அவனுக்கு அந்த பெரிய இஷ்யூ வரைக்குள்ள அவன் இந்தியாவுக்கு தப்பி ஓடினவன். 1 மாதம் போய் அங்க எல்லாம் சுத்தி போட்டு காட்டி போட்டு வந்துதான் திருப்பி தொடங்கினவன். வந்து இது அவங்களோட ஒரு டாக்டிஸ் வந்து விளங்கிச்சா. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்க தப்பி போய் ஒரு கொஞ்ச காலம் நின்றுட்டு அந்த விமர்சனங்கள் தணிஞ்சதுக்கு பிறகு திருப்பி பழையபடி தங்களோட அதே தொழிலை தொடங்க செய்யறதா நம்மளோட வேலையா இருக்கு. வந்து இல்லையா திடீரென்று ஒரு பெரிய உதவி திட்டம் கூட செய்து காட்டுவாங்க. அதுக்குள்ள தகப்பன் வர மாட்டாராம், கை ஆட்டுறதுக்கு வர மாட்டாராம். அவருக்கு அழுதுருவாராம், அழுதுருவாராம், அவர் உள்ளுக்கு நிக்கிறாராம், கையாட்ட கதறி அழுகுறாங்களாப்பா. எனக்கு இது பாக்க உண்மையிலேயே எங்களை எவ்வளவுக்கு முட்டாளாக்குறாங்க. இல்ல இன்னும் ஆனா ஞாபகம் இருக்கு. தகப்பன் அந்த ஆபரேஷன் செய்து போட்டு இதத்தான் விஜயனா நானும் கூட ஏற்றுக்கொள்ளலாம். தகப்பனுக்கு ஒரு அப்பா ஆஸ்பத்திரிக்கு போய் நிக்கன்னா யார் அண்ணன் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களால வீடியோ எடுக்க முடியுதுன்னு சொன்னா உண்மையா நீங்க கட்டிக்காரன். இதுல யாரோ எழுதினவன் இதுல ஒரு ஆள் எழுதினது என்ன எஸ்கே வந்து ஒரு கட்டிக்காரன் சொல்லி ஒருவர். இந்த யூசர் நேம் எஸ்கே கட்டிக்காரன் மாற்று கருத்து இல்ல. எஸ்கே கட்டாயம் எஸ்கே கட்டிக்காரன் கோடிக்கணக்கா பணம் சம்பாதிச்சிருக்கானு மாத்தி மோசடி செய்து இவ்வளவு பேரை ஏமாத்தி எல்லாட்ட பொக்கட்டுக்கு இந்த காசையும் எடுத்திருக்கான அவன் திறமசாலிதான். அதுல மாற்று கருத்தை இல்ல. அண்ணன் அப்படி என்று சொன்ன யோசிச்சு பாரு. நண்டைக்கு குடும்பத்தையும் காணாம, சகோதரத்தை காணாம, சொந்தத்தை காணாம, தங்கச்சிர கல்யாணம் விட்ட வீடியோ காப்பியில பார்த்து போட்டு அம்மாட இதுகளை வந்து அம்மாக்கு சொல்றேன். இதுல தவறா நினைக்க கூட யாருன்னு அம்மாட சித்த வீட்டுக்கு அப்பாட சித்த வீட்டுக்கு போகல நண்பர்கள் எல்லாம் என்னோட இருக்காங்க தெரியுமா? ஏனண்டா விஷா இல்ல என்ன அப்படி எத்தனை பேர் என்ன இன்றைக்கும் என்ன அதுகளை வீடியோல பார்த்து போட்டேன்னா அழுது குளறி போட்டு இருக்கிறாங்களே என்ன. இன்றைக்கு அவர் ஒரு டூர் வலிக்கிட்டு இருக்கார், அவருக்கு ஐயோ அழுகுறாங்க. இதுக்காக நான் இதை ஆனா உண்ட அப்பாவை அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கக்குள்ள எஸ்கே வடிய விளங்கிக்கொள். அண்டு உனக்கு உதவி செய்தது எந்த சாதியடா? உண்ட அப்பா வண்டையை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்குள்ள உண்ட வீடியோ விட்டு நீ சம்பாதிச்சனியல்லோ, அதுல ஒரு கொஞ்சம் காசு சரியோ. அந்த நேரம் உனக்கு உதவி பண்ணாங்க, அவங்களெல்லாம் சேட்ட காசுடா. எந்த சாதி காசு? எந்த சாதி காசுல உண்ட அப்பாட உயிர் வாழுது இன்றைக்கு? நீ அவருக்கு தெளிவுபடுத்துறியா? எப்படி கதைக்க கூடாது. நீ ஒரு யூடியூப் நடத்துற, நீ இது ஒரு பொதுவான தளம். என்னோட சேர்ந்து இந்த சாதி அடிப்படையில இந்த யாருமே பழகல்ல. நான் இந்த சாதி அடிப்படையை கொண்டு நடத்தல. நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்தனான், தொண்டு செய்ய வந்தனான். புலம்பெயர் தேசத்துல இருக்க மக்கள்ற காசை வேண்டி நான் நீங்க கஷ்டப்படுறாங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீ இன்றைக்கு சாதி வரியோட தாக்குறாங்க. யார் உன்னோட சாதி வரியோட உன்னோட தாக்கினது? உன்னை கணக்கு தான் கேட்டது, உன்னை கணக்கு கேட்டது. இன்றைக்கு நீ இப்படி வசதியா வாழ்றன்னு சொன்னா அதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கு நீ ஜெயிலுக்கு போய் 45 நாள், அதாவது ஒரு தனிநபர் போனாலே இடத்துல இருந்து பரதேசி நாய் ஈழத்தின் பேரை கெடுக்குது. நாய் கிருஷ்ணா ஒரு தனிநபரே வந்த ஜெயிலுக்கு போனா, அதாவது குடிச்சிட்டு வாகனம் ஓடினா இந்த அடிப்படையில போனாலே என்ன ஒரு அதாவது ஒரு தனிநபர் அந்த இது என்னன்னு சொல்லுவாங்களே, அது அந்த இதை எடுக்கிற என்ன அந்த இது பண்ணி கரண்டி பண்ணி எடுப்பாங்க என்ன வெளியே பிணை அந்த பிணை எடுக்கிறேன்னு சொன்னாலே இவர் ஏதாவது தப்பு பண்ணா அவர் தான் உள்ள போகணும். அந்த அடிப்படையில திரும்பி போய்க்கலாம் செக் பண்ணல பெரிய பிரச்சனை நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள உனக்கு இவ்வளவு தூரம் நீ இவ்வளவு பிரச்சனை, அது நீங்க ஒரு ஆள் மாட்டல 4 பேர் மாட்டினீங்க. விளங்குதா? 4 பேர் அடிப்படையில நீங்க வெளியே கர்ணா இந்த கைக்கூலி 2 பேர்
மட்டக்களப்பு கருங்கூரி அவன் தானா ரைட் டயஸ்பரான்னு சொல்லி எங்களை எல்லாம் கேவலப்படுத்தின அந்த நாய். மட்டக்களப்பு ஏன் இவருக்கு ஜாழ்ப்பாணத்துல ஆக்கள் வெள்ளி ஒன்றுமில்லாமல் இன்றைக்கு எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் நீ சொல்லுங்க. சொல்றது வந்து இவன்ட மச்சான் சித்தார்த்தின் மச்சான் அவனுக்கு பேர் வந்து அவனை தானே முதல் ரிலீஸ் பண்ணது இல்லையோ? அவன் ஜான்சன், அவனுக்கு பேர் ஜான்சன். அவன் சிங்களம் மடையா கதைப்பான். அவன் தான் இவர் என்ன கொடி பிடிக்கக்குள்ள சொல்லியிருக்க தனக்கு ஒரு பொறுப்பு தந்தன்னு சொல்லி ஒரு பொறுப்பு ஒரு பதவி. அண்ணா சிங்களம் வடிவா கதைப்பா எனக்கு தெரியும். நானும் வந்து விருந்தினான் வந்து சிங்களம் வடிவா கதைக்கிறார். அவன் தான் இவருக்கு வந்து கொழும்புல விசா எல்லாம் எடுத்து கொண்டு போல ஜான்சன். அண்ணே நாங்கள் வந்த இவனை பார்த்து பொறாமப்படல. சரியா? பொறாமப்படையில சத்தியமா சொல்ல, நீ யூரோப் வந்தியா, சுத்தி பாத்தியா, உனக்கு விட்ட போனியா, அதை விட்டுட்டு தேவையில்லாம் வீடியோ எடுத்து விடுறது. டிக்டாக்ல என்ன பத்தி காய்ச்சவங்க எல்லாம் அழுகுறாங்க, அவங்க எல்லாம் அப்படி அடே நாங்க டிக்டாக்ல ஒன்ன பத்தி காய்ச்ச அளவும் இல்ல. நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினா. நீ இன்றைக்கு மக்களுக்கு உதவி செய்யற பேர்ல கொள்ளையடிச்சு போட்டு இன்றைக்கு இவ்வளவு கோடி சொத்தோட பணம் சம்பாதிச்சு போட்டு இன்றைக்கு நீ யூரோப் டூர் வர்றால அந்த விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துனாங்க. விளங்குதோ? நீ காட்டாதவன் மகனே. நாங்கள் என்ன செய்யறாங்க? நீ கொள்ளையடிச்சு அடே உழைச்சி வாழ்றோம். விளங்குதோ? நாங்கள் சம்பாதிச்சு சாப்பிடுறோம்டா. இன்றைக்கு உனக்கு சம்பாதியம் குறையுதுண்ட வியூஸ் போகுது இல்லையான்னு சொல்லி இந்த இர்ஃபான் மாதிரி. விளங்குதோ? இந்த இர்ஃபான் நாய் மாதிரி. இர்ஃபான் கடைசியா இப்ப போய் ஒண்டி கடையில போய் நின்று வியூ எடுக்கிற ஒரு நாய். மக்களே வடியா விளங்கி கொள்ளுங்கள். நாங்க கதைக்கிற நியாயமா இருந்தா நீங்கள் எங்களுக்கு ஒன்றுதான் நியாயம் இல்லைன்றதை நீங்க முடிவு பண்ணி கொள்ளுங்கள். இல்ல இவன் கதைக்கிறான்னு சொன்ன அன்றைக்கு 6வது ஒருத்தர் இந்த நாட்டுல, அதாவது புலம்பெயர் தேசத்துல வந்து 6வது ஒருத்தர் நீங்க ஜாதி பார்த்து தான் யாரோடையும் பழகுறீங்க. நல்லது ஜாதியும் இல்ல மதம் இல்ல, எல்லாரும் எல்லா முறையிலும் தான். ஜாதி இல்லை. உழைச்சு பிழைக்கிறவன் ஜாதி, கலவரத்தில் வந்து கட்ட ஜாதி. இந்த நாய் கட்ட ஜாதி. எப்படியான கேவலமான இதுகளை வந்து இங்க வந்து விதைக்க ஒரு வீடியோல வந்து சொல்ல நீ பாத்திருப்பியோன்னு எனக்கு தெரியாது. அவன் அந்த சோஃபால இருக்கு இன்ன பற்றி பார்த்து எரிவாங்களா? அதைத்தான் சொல்றேன். அந்த முதல் வீடியோல சொல்லி போட்டு அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணது. மற்றது வந்தனே உனக்கு வடிவா தெரியும் என்னை பற்றி சில பிரச்சனைகள் ஓடுது, நான் இதுகளை தவிர்த்து கொள்ளணும், என்னால் வந்து வேற குடும்பம் பாதிக்கப்படுறதை நான் இது செய்கிறேன்னு சொல்லி போட்டு அந்த குடும்பங்களையும் தவிர்த்து கொள்ளணும். என்ன விளங்குத? ஏன்டா யார் என்ன செய்வாங்க எப்படி செய்வாங்கன்றது தெரியாது. அப்போ இவன் அதுக்கு சீராக நடந்திருக்கணும். என்ன ஒரு படித்தவன் ஒரு இது செய்தவன் சொன்னா நடந்து இதுக்காக வந்தேன்னா எல்லாரையும் போய் நாங்கள் இது செய்யலாம். அண்ணா உங்களுக்கு என்ன விளங்கல? படித்தவன் வந்து மூலசாலி, அவன் வந்து இப்படி கெட்ட பேர் எடுத்தால் வந்து வியூ கூட வரும், காசை உழைக்கலாம், அதுக்கு தான் செய்வான். படிச்சவன் அப்படித்தான். அண்ணா இதுக்கு பேர் கட்டித்தனம் இல்லைன்னா மொள்ள மாறித்தனம். அதான் சொல்றேன், படுக்க கேவலம் கிடத்தனம். என்ன சொல்றது? விபச்சாரம். விபச்சாரம். ஏன் பெத்ததாய வந்து முகம் காட்ட மாட்டாராம். ஏன்டா அதுக்காக தான் மதம் மாறினவர், கிறிஸ்டியனா மாறினவர். கிறிஸ்டியன் பேர் என்று கேளுங்க, என்ன பேர் என்று சொல்லுங்க. பெந்தகோஸ், அல்லலுயா அவற்ற சமயம் முழுக்க, அவற்ற அண்ணமார் முழுக்க கீழே ஒரு அருணர் கேட்கிறேன்னா உங்களுக்கு எல்லாம் பொறாமையாம். பொறாமையோ? அவர் உங்களிடம் கேட்டு உதவி செய்ய தொடங்கியவர் கணக்கு காட்டவாம். இங்க பொறாமைன்னு சொன்னா வாங்க வந்து போட்டு நான் பொறாமையா காட்டுறேன். எனக்கு பொறாமை. நாங்க உழைக்கலாம், சரியா? உழைக்கிறோம், வீட்டை கொஞ்சம் போறோம், சரியா? நானும் ஜெயில வந்து வெள்ளிக்கடையில போய் இருந்து 14 நாளா இருந்தேன், சரியா? இந்த 14 நாளா விட்டோம். பிடிச்சதை வந்து எல்டிடி என்று பிடிச்சது. என்ன விளங்குதா? இவனை மேல கள்ளத்துக்கு பிடிக்கல. விளங்குதா? எல்டிடி என்று வந்து போய் பார்த்தது எனக்கு சிங்களம் தெரிஞ்சு அப்படி. ஆனா கொழும்புல நான் வந்து 90ஆம் ஆண்டுக்குள்ள வந்து போயிட்டேன்னா, விளங்குதா? 90ஆம் ஆண்டுங்கிற வீடு இந்தியராமியாவோட வந்து எரிஞ்சு 90ஆம் ஆண்டு அந்தோனியார் கோயிலுக்கு கொஞ்ச கடை போனதுக்கு பிறகு விரையலாம் போச்சு. திரும்பி வீட்டுக்கே விரையலாம் போச்சு. எங்களுக்கு நான் வந்து 25 வருஷம் அப்புறம் தான் ஜாழ்ப்பாணம் வந்து கல்யாணம் கட்டினான். வந்து பொறாமையா வந்து வேற காட்டுங்க.
ஒரு கை கொடுக்கறது மெட்டகள் செய்யக்கூடாது அந்த உதவி செய்யறது கட்டாயம் கட்டாயம். அவ்வளவுதான். மற்றது நான் இங்க வந்து வேணுமெண்டா நான் பிரான்ஸ் இருக்கேன் வேணுமெண்டா விலை சொல்லுங்க வந்து நேருமெண்டா வேணுமெண்டா சரி சரி விடணும். அப்படி இல்லை பொய்யலும் புரோட்டுகளும் வாங்க சாருக்கா ரெண்டாவது அம்மாவுக்கு பிறந்த 2 சாரு மற்ற 2 பேர் முதல் பொஞ்சாதி பிறந்தது. இவர் வந்து 3 பேர் அங்கால பிறந்தது அந்த வாகனுக்கு பிறந்த எல்லாம் 2ஆவது பொஞ்சாதி எல்லாம் தெரியும் எனக்கு. இப்போ சுல்தான் ஒரு கதைன்னு சொன்னேன் நான் வலிக்கிட்டு 32 33 34 வருஷம் பிரச்சனை உனக்கு தெரியும். நாங்கள் 23 வருஷம் சிட்டிசன் 2000 இவ்வளவெல்லாம் கதைக்கிற நீ வந்து இந்த ஒரு பிரச்சனையை கட்டாயம் கொண்டே இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து ஒரு சாதிக்கு எதிர்ப்பான ஆக்களை நான் கட்டாயம் வேணே எங்கட தலைவரை வந்து இந்த அடிப்படையில நாங்கள் போராடினது என்றதை விளங்கி கொள்ளாம இந்த நாட்டுல வந்து நீ இப்படியான கருத்துக்களை